அதிகாரம் 82 தீயோர் நட்பு. குறள் 811. பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிது. விளக்கம்: நம்மை அப்படியே விழுங்கிவிடுவது போன்ற மிகுந்த அன்பு உடையவர்கள் போல தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவர்களின் நட்பு பெருகிக் கொண்டே போவதை விட மெல்ல மெல்ல குறைந்து மறைந்து போவதே ஒருவனுக்கு இன்பம் தரும். மகாபாரதம். அதிஸ்நேகோ ந கர்த்தவ்யः கௌடில்ய ஹிருதயைஹி சக வரம் தியாகோ ஹ்யசத்பிஹி ஸ்யாத் ந சங்கஹ புண்ணியநாசனஹ. விளக்கம்: உள்ளத்தில் கபடம், அதாவது வஞ்சகம் கொண்டவர்களிடம் மிகுந்த அன்பு கொள்ளக்கூடாது. தீயவர்களுடன் சேர்ந்து புண்ணியத்தை தொலைப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி அந்த நட்பை தியாகம் செய்வதே மேலானது. அவர்களின் அன்பு நஞ்சு கலந்த பால் போன்றது. மனுஸ்மிருதி. யஸ்ய வாங் மதுரா லோகே ஹிருதயம் து க்ஷுரப்பமம் தஸ்ய தியாகஹ சுகாய ஸ்யாத் ந மைத்ரி தர்மகிருத் யதா. விளக்கம்: எவனொருவன் பேச்சில் தேனை பொழிந்து, அதாவது பருகுவார் போல, உள்ளத்தில் கத்தியைப் போல், அதாவது வஞ்சகம் வைத்திருக்கிறானோ அவனது நட்பை விடுவதே இன்பம் தரும். அத்தகைய நட்பு தர்மத்திற்கு புறம்பானது. அது வளர வளர ஆபத்துகளே பெருகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 811 உள்ள பருகுவார் போல மற்றும் குன்றல் இனிது என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் குசங்க தியாகம், அதாவது பேட் கம்பெனி அவாய்டன்ஸ் மற்றும் மாயா தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. பருகுவார் போல, இல்யூஷன் ஆஃப் லவ். சனாதன மரபில் இது அசத் பிராவிருத்தி எனப்படும். தீயவர்கள் ஆரம்பத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவார்கள். இது ஒரு வேடன் பறவையை பிடிக்க தூவும் தானியத்தை போன்றது. அந்த மாயத் தோற்றத்தைக் கண்டு மயங்கிவிடக்கூடாது என்று தர்மம் எச்சரிக்கிறது. பண்பிலார், லேக் ஆஃப் குணா. ஒருவனிடம் சத்வ குணம் இல்லை என்றால் அவனது அந்து வெறும் சுயநலத்தின் வெளிப்பாடே தவிர உண்மையானது அல்ல. குணமற்றவனின் நட்பு ஒரு நச்சு மரம் வளர்வது போன்றது. அது நிழல் தந்தாலும் நச்சுக் கனிகளையே தரும். குன்றல் இனிது, டிவைன் சப்ட்ராக்ஷன். நாம் எதையும் சேர்ப்பதே லாபம் என்று நினைக்கிறோம். ஆனால் தீயவற்றுடன் உள்ள தொடர்பை நீக்குவது, அதாவது சப்ட்ராக்ஷன் தான் ஆன்மீக வளர்ச்சியில் ஊதியம் அல்லது லாபம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அனித்யம் அசுகம் லோகம் என்று கூறி தேவையற்ற பந்தங்களிலிருந்து விலகி தன்னையே அடைவதே இன்பம் என்கிறார். உதாரணம்: ராவணனின் அமைச்சர்களில் சிலர் அவனை புகழ்ந்து பேசி அவனை பருகுவது போன்ற அன்பை காட்டினார்கள். ஆனால் அந்த பண்பற்றவர்களின் நட்பு ராவணனை அழிவுக்கே இட்டுச் சென்றது. ஆனால் விபீஷணன் கசப்பான உண்மையை கூறிய போது அவனை ராவணன் விலக்கினான். அந்த விலகல்தான் விபீஷணனுக்கு நன்மையை தந்தது. குறள் 812. உரின் நட்டு அறிநொருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். விளக்கம்: தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் போது மட்டும் நட்பு கொண்டு அந்த பயன் தீர்ந்தவுடன் நம்மை விட்டு நீங்கிவிடும் தகுதியற்றவர்களின் நட்பினை பெறுவதால் என்ன லாபம்? அதனை இழப்பதால்தான் என்ன நஷ்டம்? இரண்டுமே ஒன்றே. மகாபாரதம். யோஹி கார்டிய வசான் மித்ரம் ந ஸ்நேகேன கதாச்சன தஸ்மின் கார்யே சமாப்தேது ச மைத்ரி நைவ திஷ்டதி. விளக்கம்: எவன் ஒருவன் காரிய நிமித்தமாக, அதாவது சுயநலத்திற்காக மட்டும் நண்பனாக இருக்கிறானோ அவனிடம் அன்பு என்பது ஒருபோதும் இருக்காது. அந்த காரியம் முடிந்தவுடன் அந்த நட்பும் அங்கே நிலைக்காது. அத்தகைய நட்பை அடைவதும் விடலும் சமமே. மனுஸ்மிருதி. அனித்யம் அஸ்நேகம் மித்ரம் யத் கார்யார்த்தம் உபாஸ்ரிதம் தஸ்ய லாபோ ந லாபஹ ஸ்யாத் ஹானிரிவ ஹி சர்வதா. விளக்கம்: காரியத்திற்காக மட்டுமே நம்மை அண்டி வரும் தற்காலிகமான அன்பற்ற நண்பனை பெறுவது லாபமல்ல. அத்தகைய நட்பு எப்போதுமே நஷ்டத்திற்கு சமமானது. எனவே அத்தகைய உறவை இழந்தாலும் ஒருவன் கவலைப்பட தேவையில்லை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 812 உள்ள ஒப்பிலார், அதாவது தகுதியற்றவர், மற்றும் பெரினும் இழப்பினும் என் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் நிஷ்காம சுயநலமற்ற கொள்கை மற்றும் பிரயோஜன தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஒப்பிலார், அதாவது தகுதியற்றவர். சனாதன மரபில் உவமை இல்லாதவர் அல்லது தகுதியற்றவர் என்பது தர்ம சிந்தனை இல்லாதவர்களை குறிக்கும். தர்மத்தின் அடிப்படையில் அமையாத எந்த உறவும் ஆத்மாவுக்கு பலன் தராது. பிரயோஜனம், அதாவது பயன்.
ஒரு நட்பு பிரயோஜனம் கருதி மட்டும் இருக்குமானால் அது வியாபாரம் போன்றது. வியாபாரத்தில் லாபம் நின்றால் தொடர்பு நின்றுவிடும். ஆனால் ஆத்மார்த்தமான நட்பு என்பது பயன் கருதாதது. பயன் கருதி வரும் ஒப்பிலார் நட்பை வள்ளுவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உபேக்ஷா, அதாவது புறக்கணித்தல். சனாதன தர்மத்தில் 4 வகை குணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. மைத்ரி, அதாவது நட்பு; கருணை, அதாவது இரக்கம்; முதிதா, அதாவது மகிழ்ச்சி; உபேக்ஷா, அதாவது புறக்கணித்தல். சுயநலவாதிகளை பொறுத்தவரை உபேக்ஷா முறையையே கையாள வேண்டும். அதாவது அவர்கள் வருவதால் மகிழ்ச்சியும் இல்லை, போவதால் துக்கமும் இல்லை என்ற சமநிலை. உதாரணம்: பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் பக்கம் நின்றால் பலனில்லை என்று கருதி விலகியவர்கள் பலர். ஆனால் கிருஷ்ணர், விதுரர் போன்றவர் பாண்டவர்கள் செல்வம் இழந்திருந்தபோதும் பெரினும் இழப்பினும் என்ற மனநிலையில் உறுதியாக நின்றனர். மற்றவர்களின் விலகல் பாண்டவர்களுக்கு ஒரு நஷ்டமாக தெரியவில்லை. குறள் 813. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர். விளக்கம்: தமக்கு கிடைக்கும் பயனை அளந்து பார்த்து பழகும் நண்பர்களும், பொருளை பெற்றுக்கொண்டு அன்பு காட்டும் பொதுமகளிரும், விலைமாதர், ஒருவரிடம் உள்ளதை கொள்ளையடிக்கும் திருடர்களும் ஒருவருக்கொருவர் சமமானவர்களே. மகாபாரதம். மித்ரம் கார்யார்த்தம் உத்திஷ்ய யத் காரியம் அபிகச்சதி தன்மித்ரம் சோரவத் வித்யாத் ந தஸ்ய விஸ்வசேத் புதஹ. விளக்கம்: எவன் ஒருவன் ஒரு காரியத்தை, லாபத்தை உத்தேசித்து மட்டும் நண்பனாக வருகிறானோ அந்த நண்பனை ஒரு திருடனுக்கு சோரவத் சமமாக கருத வேண்டும். அறிவுடையவன் அத்தகையவனை ஒருபோதும் நம்பக்கூடாது. அவர்களின் நோக்கம் நட்பல்ல, கொள்ளையடிப்பதே. மனுஸ்மிருதி. கணிஷாவத் வர்த்ததே யஸ்து லாபாஷயா மித்ரரூபத்ருக் ச கள்வஹ சர்வதர்மக்னைஹ் தியாஜ்யஹ பாபகிருத்துச்யதே. விளக்கம்: லாபத்தை எதிர்பார்த்து நண்பன் என்ற வேடத்தில் வருபவன் ஒரு திருடனைப் போலவே கள்வக கருதப்படுகிறான். தர்மத்தை அறிந்தவர்கள் அத்தகைய பாவம் செய்தவனை உடனடியாக தியாகம் செய்துவிட வேண்டும். இவர்களிடம் நேர்மை இருக்காது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 813 உள்ள சீர்தூக்கும் நட்பு, அதாவது கணக்கு பார்க்கும் நட்பு, மற்றும் கள்வரும் நேர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அர்த்த காமம் மற்றும் ஸ்தேயம் திருட்டு தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. சீர்தூக்குதல், கால்குலேட்டிவ் அப்ரோச். சனாதன தர்மத்தின்படி நட்பு என்பது நிஷ்காமம், அதாவது பலன் கருதாதது ஆக இருக்க வேண்டும். ஆனால் உருவது சீர்தூக்குதல் என்பது வணிக புத்தி. ஒருவன் தன் லாபத்திற்காக ஒரு உறவை பயன்படுத்துவது அந்த உறவின் புனிதத்தையே திருடுவதற்கு சமம். மூவர் ஒப்பீடு. போலி நண்பன் அன்பை திருடுபவன். விலைமாதர் காமத்தை காட்டி பொருளை திருடுபவர். திருடர் நேரடியாக பொருளை திருடுபவர். இந்த மூவருமே மற்றவரிடமிருந்து எதையோ பறிக்கவே முயல்கிறார்கள் என்பதால் மூவரையும் ஒன்றாக கருதுகிறது தர்மம். ஸ்தேயம், அதாவது திருட்டு. தர்ம சாஸ்திரங்களின்படி ஒருவன் தன்னை நண்பன் என்று நம்ப வைக்கிறான் என்றால் அங்கே அவன் நம்பிக்கையை திருடுகிறான். இது பொருளை திருடுவதை விட பெரிய பாவம். விசுவாச துரோகம். மாயா. தீய நண்பன் அன்பைப் போல ஒரு மாயையை உருவாக்குகிறான். இதை அசத் சங்கமம் என்பார்கள். விலைமாதர் இன்பத்தைப் போல ஒரு மாயையை உருவாக்குகிறார். திருடன் இருட்டை பயன்படுத்துகிறான். இம்மூவருமே உண்மையை மறைப்பவர்கள். குறள் 814. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. விளக்கம்: போர்க்களத்தில் அமரகத்து தன் வீரன் ஏறி செல்லும்போது அவனை இடையில் கீழே தள்ளிவிட்டு ஓடும் பழக்கப்படாத குதிரையை கல்லாமா போன்ற நண்பர்களின் உறவை விட ஒருவன் துணையின்றி தனித்து இருப்பதே மிகச் சிறந்தது. மகாபாரதம். யதா ஹ்ருதோ அஸ்வஹ சங்கிராம மரிகண்டே விமுஞ்சதி ததா குமித்ரம் ஆபத்பு த்யஜேத் விஸ்வாசினம் நரம். விளக்கம்: எப்படி பயிற்சி பெறாத குதிரை போர்க்களத்தின் நடுவில் தன் எஜமானனை வீழ்த்திவிட்டு ஓடுகிறதோ அத்தகையதே தீய நண்பனின் செயலுமாகும். நம்பியவனை ஆபத்து காலத்தில் கைவிடுபவனை விட தனிமையே அறிவுடையவனுக்கு அழகு. தீய நட்பு மரணத்தை விட கொடியது. மனுஸ்மிருதி. ஏகஹ பிரஜாயதே ஜந்துஹு
ஏக ஏவ பிரலீயதே ந சகாயார்த்தம் மித்ரம் தியஜேத் அதர்மசயுதம். விளக்கம்: மனிதன் தனித்தே பிறக்கிறான், தனித்தே இறக்கிறான். எனவே துணை வேண்டும் என்பதற்காக தர்மமில்லாத, ஆபத்தில் உதவும் குணம் இல்லாத ஒருவனை நண்பனாக கொண்டிருக்கக்கூடாது. அவ்வாறு வீழ்வதற்கு காரணமான நண்பனை விட தனிமை, ஏகத்துவம் ஒருவனுக்கு மேன்மையான தர்மத்தை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 814 உள்ள கல்லாமா, அதாவது பயிற்சியற்ற குதிரை, மற்றும் தனிமை தலை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மித்ரபேதம் மற்றும் ஏகாந்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. கல்லாமா, அன்ரிஸ்ட்ரெயின்ட் சென்சஸ், மைண்ட். சனாதன மரபில் குதிரை என்பது மனதிற்கும் புலன்களுக்கும் உவமையாக சொல்லப்படும். கட்டுப்படாத குதிரை எப்படி பாகனை வீழ்த்திவிடுமோ அப்படி தீய நண்பன் நம்மை அழிவின் விளிம்பில் தள்ளிவிடுவான். இது விசுவாச துரோகம் என்னும் பாவத்தின் கீழ் வரும். அமரகத்து ஆற்றறுத்தல், பிட்ரேயல் இன் பேட்டில். போர் என்பது வாழ்வா சாவா என்ற போராட்டம். அங்கே குதிரையை நம்பியே வீரன் களமிறங்குகிறான். அதேபோல் வாழ்வின் போராட்டங்களை நண்பனை நம்பி எதிர்கொள்ளும்போது அவன் விலகுவது என்பது மரணத்திற்கு சமம். இத்தகைய அமித்ரா, நண்பன் அல்லாதவன், சூழலை விட தனிமையே சுகம். ஏகாந்தம், சாலிட்யூட். தனிமை தலை என்பது சனாதன தர்மத்தின் ஏகாந்த வாசம் என்ற தத்துவத்தை சார்ந்தது. தீயவர்களுடன் சேர்ந்து பாவத்தை சம்பாதிப்பதை விட தனிமையிலிருந்து இறைவனை அல்லது அறத்தை சிந்திப்பது சத்வகுணம், ஆன்ம உயர்விற்கு வழிவகுக்கும். உதாரணம்: மகாபாரத போரில் கர்ணனின் தேர்ப்பாகனாக இருந்த சல்யன் போர்க்களத்தில் கர்ணனின் மன உறுதியை குலைக்கும் வகையில் பேசிக் கொண்டிருந்தான். அத்தகைய ஆற்றருக்கும் துணையை விட கர்ணன் தனியாக போரிட்டிருந்தாலே அவனது மனதிடம் குறையாமல் இருந்திருக்கும். உதாரணம்: மகாபாரத போரில் கர்ணனின் தேர்ப்பாகனாக இருந்த சல்யன் போர்க்களத்தில் கர்ணனின் மன உறுதியை குலைக்கும் வகையில் பேசிக் கொண்டிருந்தான். அத்தகைய ஆற்றருக்கும் துணையை விட கர்ணன் தனியாக போரிட்டிருந்தாலே அவனது மனதிடம் குறையாமல் இருந்திருக்கும். குறள் 815. செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. விளக்கம்: நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அரணாக நின்று நம்மை காக்காத, அறிவு மற்றும் பண்பில் சிறியவர்களின் அற்பமான நட்பு ஒருவனுக்கு கிடைப்பதை விட கிடைக்காமல் இருப்பதே நல்லது. மகாபாரதம். ந விஸ்வசேத் அமித்ரேச்ச மித்ரே சாப்பி ந விஸ்வசேத் யோ ந ரக்ஷதி சங்கிராமே வர்த்தமானே பயே ததா. விளக்கம்: எவன் ஒருவன் போர் மூளும்போதோ அல்லது ஆபத்து வரும்போதோ நம்மை காக்கவில்லையோ, ந ரக்ஷதி, அவனிடம் நட்பு கொள்வது ஆபத்தானது. அத்தகைய தீய நண்பனை நம்புவதை விட அவனது தொடர்பே இல்லாமல் இருப்பது மேலானது. தற்காப்பு தராத நட்பு ஒரு சுமையே தவிர துணையல்ல. மனுஸ்மிருதி. ய சகாயோ ந தர்மார்த்தே ந ச ஆபதி சுரக்ஷதி தஸ்ய சங்கமிதஹ பாபம் எய்தாமை நன்று நிச்சயம். விளக்கம்: தர்மத்தின் வழியில் துணையாக இல்லாமலும் ஆபத்து காலத்தில் பாதுகாப்பு தராமலும் இருக்கும் ஒருவனின் சேர்க்கை பாவத்தையே தரும். அத்தகைய சிறியவர் நட்பை பெறுவதை விட தனித்து இருப்பதே தர்மம் அறிந்தவனுக்கு நலம் பயக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 815 உள்ள செய்தேமம் மற்றும் எய்தாமை நன்று என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஆத்ம ரக்ஷணம் மற்றும் சரணாகதி தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. செய்தேமம், புரொடெக்ஷன் ஆர் ரெஃப்யூஜ். சனாதன மரபில் ஒரு நண்பன் என்பவன் அரண் போன்றவன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு கவசமாக நின்றார். அப்படி பாதுகாப்பாக அமையாத நட்பு ஓட்டை விழுந்த படகை போன்றது. அது கரை சேர்க்காது, நடுவழியில் மூழ்கடிக்கும். சிறியவர், த பெட்டி மைண்டட். இங்கே சிறியவர் என்பது அந்தஸ்தால் குறைந்தவர்களை அல்ல, மனதாலும் பண்பாலும் தமோகுணம் குறைந்தவர்களை குறிக்கும். அற்ப புத்தி உள்ளவர்கள் ஆபத்து வரும்போது பயந்து முதலில் ஓடிவிடுவார்கள். அவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பது தற்கொலைக்கு சமம். எய்தாமை நன்று, பெட்டர் நாட் டு ஹாவ். இல்லாதது சிறந்தது என்பது ஒரு மேன்மையான தத்துவம்.
தீய நட்பு இருந்தால் நாம் அவர்களை நம்பி எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். ஆனால் அந்த நட்பு இல்லை என்றால் நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்குவோம். எனவேதான் இல்லாதது நல்லது என்கிறார் வள்ளுவர். உதாரணம்: வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நடந்தபோது சுக்ரீவன் இராமரை அரணாக நம்பினான். இராமர் அவனை தன் தோழனாக காத்தார். இதுவே செய் ஏமம். ஆனால் துரியோதனன் சகுனியை தன் துணையாக கொண்டான். சகுனி அழிவுக்கு வழிவகுத்தானே தவிர துரியோதனனுக்கு பாதுகாப்பாக இல்லை. அத்தகைய சகுனியின் புன்கேண்மை துரியோதனனுக்கு எய்தாமல் இருந்திருப்பதே அவனுக்கு நன்மையாக முடிந்திருக்கும். குறள் 816. செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. விளக்கம்: நமக்கு ஒரு துழுவம் வரும்போது அரணாக நின்று நம்மை காக்காத அறிவு மற்றும் பண்பில் சிறியவர்களின் அற்பமான நட்பு ஒருவனுக்கு கிடைப்பதை விட கிடைக்காமல் இருப்பதே நல்லது. மகாபாரதம். ந விஸ்வசேத் அமித்ரேச்ச மித்ரேச்சாபி ந விஸ்வசேத் யோ ந ரக்ஷதி சங்கிராமே வர்த்தமானே பயே ததா. விளக்கம்: எவன் ஒருவன் போர் மூழும்போதோ அல்லது ஆபத்து வரும்போதோ நம்மை காக்கவில்லையோ அவனிடம் நட்பு கொள்வது ஆபத்தானது. அத்தகைய தீய நண்பனை நம்புவதை விட அவனது தொடர்பே இல்லாமலிருப்பது மேலானது. தற்காப்பு தராத நட்பு ஒரு சுமையை தவிர துமை அல்ல. மனுஸ்மிருதி. யஹ சகாயோ ந தர்மார்த்தே நச்ச ஆபத்தி சுரக்ஷதி தஸ்ய சங்கமிதஹ பாபம் எய்தாமை நன்று நிச்சயம். விளக்கம்: தர்மத்தின் வழியில் துணையாக இல்லாமலும் ஆபத்து காலத்தில் பாதுகாப்பு சுரக்ஷதி தராமலும் இருக்கும் ஒருவனின் சேர்க்கை பாவத்தையே தரும். அத்தகைய சிறியவர் நட்பை பெறுவதை விட தனித்திருப்பதே தர்மம் அறிந்தவனுக்கு நலம் பயக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 815 உள்ள செய்தேமம் செய்த பாதுகாப்பு அல்லது அரண் மற்றும் எய்தாமை நன்று என்ற கருத்துகள் சனாதன மரபின் ஆத்ம ரக்ஷணம் மற்றும் ஷரணாகதி தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. செய்தேமம் புரொடெக்ஷன், ரெஃப்யூஜ். சனாதன மரபில் ஒரு நண்பன் என்பவன் அரண் போன்றவன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு கவசமாக நின்றார். அப்படி பாதுகாப்பாக அமையாத நட்பு ஓட்டை விழுந்த படகை போன்றது. அது கரை சேர்க்காது, நடுவழியில் மூழ்கடிக்கும். சிறியவர், த பெட்டி மைண்டட். இங்கே சிறியவர் என்பது அந்தஸ்தால் குறைந்தவர்களை அல்ல, மனதாலும் பண்பாலும் குறைந்தவர்களை குறிக்கும். அற்ப புத்தி உள்ளவர்கள் ஆபத்து வரும்போது பயந்து முதலில் ஓடிவிடுவார்கள். அவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பது தற்கொலைக்கு சமம். எய்தாமை நன்று, பெட்டர் நாட் டு ஹேவ். இல்லாதது சிறந்தது என்பது ஒரு மேன்மையான தத்துவம். தீய நட்பு இருந்தால் நாம் அவர்களை நம்பி எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். ஆனால் அந்த நட்பு இல்லை என்றால் நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்குவோம். எனவேதான் இல்லாதது நல்லது என்கிறார் வள்ளுவர். உதாரணம்: வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நடந்தபோது சுக்ரீவன் ராமரை அரணாக நம்பினான். ராமர் அவனை தன் தோழனாக காத்தார். இதுவே செய்யேமம். ஆனால் துரியோதனன் சகுனியை தன் துணையாக கொண்டான். சகுனி அழிவுக்கு வழிவகுத்தானே தவிர துரியோதனனுக்கு பாதுகாப்பாக இல்லை. அத்தகைய சகுனியின் புன்கேண்மை துரியோதனனுக்கு எய்தாமல் இருந்திருப்பதே அவனுக்கு நன்மையாக முடிந்திருக்கும். குறள் 817. நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். விளக்கம்: உள்ளன்பு இல்லாமல் முகமலர்ச்சியோடு சிரித்து பேசி பொழுதுபோக்க மட்டும் பயன்படும் நண்பர்களின் நட்பை விட அறிவுடைய பகைவர்களால் வரும் துன்பமானது 10 கோடி மடங்கு மேலான நன்மையைத் தரும். மகாபாரதம். யோ ந ஹ்ருத்பூர்வகம் மித்ரம் கேவலம் பரிஹாசகம் தஸ்மாத் சத்ருர்வரம் பிராக்ஞோ ய கரோதி ஹிதோதயம். விளக்கம்: இதயபூர்வமான அன்பு இல்லாமல் கேலி பேசுவதற்கும் பொழுதுபோக்கிற்கும், அதாவது பரிஹாசகம் மட்டும் நண்பனாக இருப்பவனை விட நன்மையை நாடும் அறிவுள்ள பகைவன் மேலானவன். போலி நண்பன் நம் காலத்தை வீணாக்குவான். ஆனால் அறிவுள்ள பகைவன் நம்மை விழிப்புணர்வுடன் இருக்கச் செய்வான். மனுஸ்மிருதி. ந விஸ்வசேத் அமித்ரவத் மித்ரே யஸ் நேஹவர்ஜிதஹ பத்தடுத்த கோடி ஸ்ரேயோ வித்வத் விரோதினஹ நராக. விளக்கம்: அன்பு இல்லாத நண்பனை பகைவனைப் போலவே கருதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அத்தகைய பயனற்ற நட்பை விட அறிவுடைய பகைவர்களிடம் கொள்ளும் பகைமை
10 கோடி மடங்கு மேலானது. ஏனெனில் வெற்று நட்பு ஒருவனை மந்தமாக்கும், பகை ஒருவனை வீரம் மிக்கவனாக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 817 உள்ள நகை வகையர், அதாவது சிரித்து மகிழ்பவர் மற்றும் 10 கோடி என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சத்சங்கம் மற்றும் ஆத்ம வித்யை தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. நகை வகையர், சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். சனாதன மரபில் இது அசத் பிராவிருத்தி எனப்படும். வாழ்க்கையின் நோக்கம் புரியாமல் வெறும் கேளிக்கை, அரட்டை, வீண் பொழுதுபோக்குகளில் காலத்தை கழிக்கும் நட்பு ஒருவனை ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் வீழ்த்திவிடும். இது தமோ குணத்தை சார்ந்தது. பகைவரால் வரும் நன்மை, பெனிஃபிஷியல் அட்வர்சிட்டி. ஒரு புத்திசாலியான பகைவன் இருக்கும்போது நாம் எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்போம். நம்முடைய பலவீனங்களை சரி செய்து கொள்வோம். தர்மசாஸ்திரங்களின்படி நம்மை முன்னேற்றாத நண்பனை விட நம்மை எச்சரிக்கையாக இருக்க வைக்கும் பகைவன் சிறந்த குருவாக கருதப்படுகிறான். காலத்தின் மதிப்பு. சனாதன தர்மம் காலத்தை காலபுருஷன் என்கிறது. வீண் சிரிப்புக்காக பழகும் நண்பர்கள் நம்முடைய விலை மதிப்பற்ற காலத்தை திருடுகிறார்கள். இது ஒரு பெரிய தார்மீக குற்றம். உதாரணம், பாண்டவர்களுக்கு துரியோதனன் பகைவனாக இருந்ததால்தான் அவர்கள் காடு சென்று தவம் செய்து அரிய ஆயுதங்களை பெற்றார்கள், கிருஷ்ணரின் துணையை பெற்றார்கள், இறுதியில் தர்மத்தை நிலைநாட்டினார்கள். ஒருவேளை துரியோதனன் அவர்களுடன் சிரித்து பேசி பழகும் போலி நண்பனாக இருந்திருந்தால் பாண்டவர்கள் தங்கள் வீரத்தையும் தர்மத்தையும் இழந்திருப்பார்கள். குறள் 818. ஒல்லும் கருமம் உடற்றுப்பவர் கேண்மை, சொல்லாடார் சோரவிடல். விளக்கம். நம்மால் செய்ய முடிந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் தடுத்து கெடுப்பவருடைய நட்பை அவரிடம் ஏதும் சொல்லாமலேயே மெல்ல மெல்ல நழுவ விட்டு சோரவிடல் நீக்கிவிட வேண்டும். மகாபாரதம். யஹ காரியம் சாதயேத் சக்தோ அபி ந கரோதி ச விக்னகிருத் தஸ்மாத் மித்ராத் அதர்மக்ஞாத் தூரம் கச்சேத் அபாஷயன். விளக்கம். எவன் ஒருவன் ஒரு காரியத்தை முடிக்கும் ஆற்றலிருந்தும் அதை செய்யாமல் விக்னங்களை, அதாவது தடைகளை உருவாக்குகிறானோ, அத்தகைய தர்மம் அறியாத நண்பனிடமிருந்து எதுவும் பேசாமல் அபாஷயன் தூரமாக விலகி சென்று விட வேண்டும். அத்தகையவர்களுடன் வாதம் செய்வது மேலும் காலவிரயமே. மனுஸ்மிருதி. யத் காரியம் சித்திகரம் நிர்ணாம் தத்ர யஹ பிரதிபந்தகஹ தஸ்ய தியாகோஹி கர்த்தன்வியோ மௌனே நைவ விதானதஹ. விளக்கம். மனிதர்களுடைய காரிய வெற்றிக்கு எவன் ஒருவன் தடையாக பிரதிபந்தகஹ இருக்கிறானோ அவனை முறையான திட்டமிடலோடு மௌனமாகவே கைவிட வேண்டும். உறவை முறிக்கும்போது சத்தமிடுவது தேவையற்ற பகையை வளர்க்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 818 உள்ள உடற்றுப்பவர், வருத்துப்பவர் அல்லது தடை செய்பவர் மற்றும் சொல்லாடார் சோரவிடல், பேசாமல் நழுவ விடுதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தம் மற்றும் கௌஷலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. கர்மயோகம். ஆப்ஸ்ட்ரக்ஷன் டு டியூட்டி. சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கடமையை செய்வது மிக முக்கியம். ஒரு நண்பன் அந்த கடமையை செய்யவிடாமல் முட்டுக்கட்டை போடுகிறான் என்றால் அவன் தர்மத்திற்கு விரோதியாகிறான். தர்மத்தை விட நட்பு மேலானதல்ல. மௌன தியாகம். சைலண்ட் எக்ஸிட். வள்ளுவர் சொல்லாடார் பேசாமல் என்று குறிப்பிடுவது சனாதன மரபில் சொல்லப்பட்ட உபேக்ஷா முறையையே. தீயவர்களிடம் சென்று நீ ஏன் என் காரியத்தை கெடுத்தாய் என்று சண்டையிட்டால் அவர்கள் மேலும் தீமை செய்வார்கள். எனவே நீரோட்டம் போல அமைதியாக விலகி செல்வதே ஒரு கர்மயோகியின் லட்சணம். ராஜதந்திரம். ஸ்ட்ராட்டஜிக் வித்ட்ராவல். இது ஒரு தந்திர வழிமுறை. பகையை வெளிப்படையாக காட்டாமல் அதே சமயம் தீய நட்புக்குள் சிக்காமல் தப்பிப்பதே ஒருவனது வெற்றியின் ரகசியம். உதாரணம், துரியோதனன் சகுனியை தன் உயிருக்குயிரான நண்பனாக கருதினான். ஆனால் சகுனி துரியோதனனால் செய்ய முடிந்த சமாதான காரியங்களை கூட உடற்றி, அதாவது கெடுத்து, அவனை போரை நோக்கி தள்ளினான். துரியோதனன் சகுனியின் நட்பை சொல்லாடார் சோரவிட்டிருந்தால் கௌரவ குலமே பிழைத்திருக்கும். குறள் 819. கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு. விளக்கம். சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லாமல் வாயால் ஒன்று பேசி செயலால் வேறொன்று செய்யும் வஞ்சகர்களுடைய நட்பு ஒருவனுக்கு நனவில், அதாவது நேரில் மட்டுமல்லாமல்
கனவிலும் கூட துன்பத்தை தரும். மகாபாரதம். அந்யதா கதயேத் வாசக அந்யதா குருதே கிரியா தஸ்ய மைத்ரி விஷம் ஏயா ஸ்வப்னேபி அசுகதாயினி. விளக்கம். எவன் ஒருவன் வார்த்தைகளை ஒருவிதமாகவும் செயல்களை வேறொரு விதமாகவும் செய்கிறானோ அவனது நட்பினை நஞ்சாக கருத வேண்டும். அத்தகையோரின் தொடர்பு கனவில் கூட, அதாவது ஸ்வப்னேபி, ஒருவனுக்கு துன்பத்தையே கொடுக்கும். அவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பவர்கள். மனுஸ்மிருதி. வாச்யர்த்தா நியதாக சர்வே வாங் மூலாக வாக் வினுஸ்ருதாக யஸ்து தாம் ஸ்தேயேத் வாச்சக ச சர்வஸ்தேயக்ரின் நரக. விளக்கம். அனைத்துமே சொல்லில் அடங்கியுள்ளன. சொல்லே எல்லாவற்றுக்கும் மூலம். ஒருவன் சொல்லால் ஒன்றை உறுதியளித்துவிட்டு பிறகு வஞ்சகத்தால் அதை மறைத்து செயலில் வேறொன்று செய்தால் அவன் எல்லாவற்றையும் திருடிய மகா திருடனாகிறான். அத்தகையவரின் தொடர்பு ஒருவனை நரகத்திற்கே இட்டுச் செல்லும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 819 உள்ள வினைவேறு சொல்வேறு மற்றும் கனவினும் இன்னாது என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் மனோ வாக் காயம், அதாவது மனம் வாக்கு செயல் ஒருமைப்பாடு மற்றும் அன்றுத்தம், அதாவது பொய்மை தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. திரிகரண சுத்தி, அதாவது ட்ரைஃபோல்ட் பியூரிட்டி. சனாதன மரபில் ஒருவன் மேன்மையானவன் என்பதற்கு மனசேகம், வசசேகம், கர்மநேகம், அதாவது நினைப்பது, பேசுவது, செய்வது ஒன்றாக இருத்தல் மிக அவசியம். இதில் முரண்படுபவன் துராத்மா என்று அழைக்கப்படுகிறான். கனவினும் இன்னாது, அதாவது சப்கான்ஷியஸ் டிஸ்ட்ரெஸ். ஏன் கனவில் கூட துன்பம்? சனாதன தர்மத்தின்படி வஞ்சக நண்பர்களுடன் பழகும்போது நம் ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ், எப்போதும் ஒருவித பயத்திலும் சந்தேகத்திலும் இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உறங்கும் போதும் கனவாக வந்து மன அமைதியை குலைக்கும். விஸ்வாச பாதகம், அதாவது பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட். நம்பியவனுக்கு துரோகம் செய்வது சனாதன தர்மத்தில் பஞ்சமா பாதகங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது. சொல்லால் ஒரு நம்பிக்கையை விதைத்துவிட்டு செயலால் அதை அறுப்பவன் தார்மீக ரீதியாக தண்டனைக்கு உரியவன். உதாரணம், பாண்டவர்களுக்கு சகுனி ஒரு மாமாவாக அன்பாக பேசுவது போல தோன்றினாலும் அவனது செயல்கள் அனைத்தும் அவர்களை அழிக்கவே இருந்தன. சகுனியை போன்ற வினைவேறு சொல்வேறு கொண்ட நண்பர்களின் தொடர்பு பாண்டவர்களுக்கு பல ஆண்டுகால தூக்கமில்லாத இரவுகளையும் தீய கனவுகளையுமே பரிசாக தந்தது. குறள் 820. எனைத்தும் குறுகுதல் ஊம்பல் மனைக்கிழீயி மன்றில் பழிப்பார் தொடர்பு. விளக்கம். தனிமையில் வீட்டினுள்ளே இருக்கும்போது மிக நெருக்கமான நண்பர் போல பழகிவிட்டு பொதுவிடத்தில், அதாவது மன்றத்தில் நம்மை பற்றி பழித்து பேசுபவர்களின் நட்பை ஒரு சிறிதளவு கூட எனைத்தும் நெருங்க விடாமல் தற்காத்து கொள்ள வேண்டும். மகாபாரதம். எஸ் வஜனேஷு பிரியம் ப்ரூயாத் பரோக்ஷி தூஷயேத் சதா தஸ்ய சங்கம் த்யஜேத் தூரம் விஸ்வாசோ நைவ காரயேத். விளக்கம். நம்முடன் இருக்கும்போது இனிய சொற்களை பேசி நாம் இல்லாத இடத்திலோ அல்லது பொது இடத்திலோ நம்மை தூற்றுபவனிடம் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க கூடாது. அத்தகைய வஞ்சகனின் சேர்க்கையை தூரமாக தள்ள வேண்டும். அவன் வீட்டினுள்ளே வளரும் நச்சுப்பாம்பிற்கு சமமானவன். மனுஸ்மிருதி. அந்தః க்ரூரஹ பஹிஸ் சௌம்யஹ யஸ் சேவேத் மித்ரலக்ஷணம் தஸ்ய தியாகோஹி கர்த்தவ்யஹ தர்மநாசகரோஹி ச. விளக்கம். உள்ளுக்குள் கொடூரமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியே சாந்தமான நண்பனைப் போல நடிப்பவன் தர்மத்தையே அழிப்பவன். அத்தகையவன் நம் வீட்டின் அந்தரங்கங்களை அறிந்து கொண்டு வெளியில் சென்று பழிப்பான். அவனது தொடர்பை அணுவளவும் அனுமதிக்கக்கூடாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 820 உள்ள மனைக்கிழீயி, அதாவது வீட்டிற்குள் நெருக்கமாகி, மற்றும் மன்றில் பழிப்பார், அதாவது பொதுவில் பழிப்பவர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் குப்த பாவம் மற்றும் விஸ்வாசம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. அந்தரங்க பாதுகாப்பு. புரொடெக்டிங் தி சாங்டிட்டி ஆஃப் ஹோம்.
சனாதன மரபில் மனை அதாவது வீடு என்பது ஒரு புனிதமான இடம். அங்கே ஒருவரை அனுமதிக்கிறோம் என்றால் அவரை தெய்வமாக மதிக்கிறோம் என்று பொருள். அந்த தகுதியை பயன்படுத்தி நம் ரகசியங்களை அறிந்து கொண்டு சபையில் நம்மை அவமானப்படுத்துபவன் அவிஸ்வாசி எனப்படுகிறான். எனைத்தும் குறுகுதல் ஓம்பல், டோட்டல் அவாய்டன்ஸ். ஒரு சின்ன பழக்கம்தானே இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடாது. சனாதன தர்மம் விஷக்கும்ப பயோமுகம் என்ற பழமொழியைப் போன்றது இது என்கிறது. ஒரு துளி விஷம் ஒரு குடம் பாலையும் கெடுப்பது போல இத்தகையவர்களின் சிறிய தொடர்பும் நம் மானத்தையும் தர்மத்தையும் அழித்துவிடும். அவதூறு, டிஃபமேஷன். மற்றவர்களின் குறைகளை தனிமையில் சொல்லாமல் பொதுவிடத்தில் சொல்வது பைஷூன்யம் என்னும் பாவமாகும். இத்தகைய குணம் படைத்தவர்கள் தமோ குணத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள். அவர்களை விலக்குவதே ஆத்மசுத்திக்கு நல்லது. உதாரணம், துரியோதனனின் அவையில் விதுரர் பலமுறை உண்மைகளை பேசினார். ஆனால் அவை நன்மையின் அடிப்படையில் இருந்தன. மாறாக கர்ணனும் சகுனியும் பாண்டவர்களின் பலவீனங்களை அறிந்து கொண்டு அவர்களை சூதாட்ட மன்றத்தில் அவமானப்படுத்தினார்கள். வீட்டில் சகோதரர்களாக பழக வேண்டியவர்கள் பொதுவிடத்தில் பழித்த அந்த தீய நட்பைதான் பாண்டவர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று இக்குறள் உணர்த்துகிறது.